அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் கேள்வியில பார்த்தோம்னா, விச் ஸ்டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் கவுன்சிலர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அதிக பெண் கவுன்சிலர்கள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிக பெண் கவுன்சிலர்கள் எங்க இருக்காங்க, இதை குறிப்பா எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ்ல அதிகமா அந்த விமன் கவுன்சிலர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கையின் முடிவில் வெளியாகிருக்கு. சரியா? ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் the launch vehicle used to launch GSAT N2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த GSAT N2வை ஏவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ என்ன ராக்கெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபால்கான் 9 அப்படிங்கிற இந்த ராக்கெட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எதற்காக ஃபால்கான் 9 அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய GSAT N2 அப்படிங்கிற இந்த சேட்டலைட், ஆக்சுவலி இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். சரியா? தொலைத்தொடர்பு சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு சேட்டலைட்டா இருக்க போகுது இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட். சரியா? இதனுடைய எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4700 கிலோகிராம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை பார்த்தோம்னா நமக்கு LVM-3 அப்படிங்கிறதா இருக்கிறதுலே ஹை ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏவுதளம். சரிங்களா? ஒரு ராக்கெட். சரியா? இதனுடைய கெப்பாசிட்டி 4000 கிலோகிராம் ஒரு சேட்டலைட் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் இதனால எடுத்துட்டு போக முடியும். ஆனா GSAT N2 4700 கிலோகிராம் இருக்கனால நம்ம ஃபால்கான் 9ல இதை அனுப்பியிருக்கோம். சரிங்களா? ஃபால்கான் 9ன்றது பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் எக்ஸோடது. சரியா? இஸ்ரோ ஃபர்ஸ்ட் டைமா ஸ்பேஸ் எக்ஸோட கொலாபரேட் பண்றதும் இந்த சேட்டலைட் லான்ச்சுக்காக தான். சரியா? அடுத்தது, which state has the highest representation of women in urban local bodies? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிரதிநிதித்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா நமக்கு ஹிமாச்சல பிரதேசம். ஓகேவா? நம்பர் ஆஃப் விமன் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு கேட்டாதான் தமிழ்நாடு. பிரதிநிதித்துவம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு ஹிமாச்சல் பிரதேசில தான் அதிகமா இருக்கு. 65% ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஓகேவா? நம்ம 106வது சட்ட திருத்தத்தின்படி பார்க்குறப்ப லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்களையும் பார்த்தோம்னா 33% இடஒதுக்கீட்டுக்காக நம்ம சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அர்பன் லோக்கல் பாடிஸ்ல பார்த்தோம்னா பெரிய ஒரு மாற்றம் நிகழ்வதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. சரியா? 65% பெண்கள் தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, G20 summit in 2025 will be held in which country? 2025 G20 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2024 எங்க நடக்குதுன்னா பிரேசில்ல நடக்குது. 2025 எங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது. சரிங்களா? ஸோ தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறதா சரியான விடை. 2026 தான் நமக்கு அமெரிக்கால நடக்க போகுது. சரியா? ரைட். லாஸ்ட் கொஸ்டின், இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2023 வாஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் பேரன்போயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக்கல் ஆர்டிஸ்ட். சரியா? அடுத்தது அலி அபு அவாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனை சேர்ந்த அமைதிக்கான போராளி. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் இந்த வருஷத்துக்கான 2023க்கான இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ போத் A and B அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.